அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் ஜனவரி 22ஆம் தேதி நடக்கிறது. அதையொட்டி மதுரை எஸ் காலனியில் உள்ள RSS அலுவலகத்தில் ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு அட்சதை வழங்கும் விழா நடந்தது. மதுரை ஆதீனம் ஸ்ரீ அரஹர தேசிக திருஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் தலைமை வகித்தார். சாரதா சமிதி ஸ்ரீ சதாசிவப்பிரியா, ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி ஸ்ரீ பிரபானந்தா, ராமகிருஷ்ணா தபோவனம் பரமானந்த சுவாமிகள், சின்மயா மிஷன் ஜிதேஷ், சைத்தன்யா ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆட்சதை வழங்கினர். சங்கத்தை பத்தி யாராவது தெரியல. என்னிடமே கேட்டாங்க, அயோத்தியில கோயிலுக்கு கட்டி முடிப்போன்னு, கட்டி காட்டுறாங்க. சொல்ல மாட்டோம், சொன்னதை செஞ்சு காட்டு. ராமர் யார் யாருன்னு கேட்டாங்க. என்ன அருமையாக சொல்லியிருக்காரு கம்பநாட்டு ஆழ்வார். ஆலிசூல் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் ஜடைகள் தாங்கி தாங்கதவ மேற்கொண்டு பூடி வெங்கான நன்னி புண்ணிய துறைகளாடி 7 கழித்து வாவன்றி எம்பினன் அரசன் என்றாள். இந்த காலத்துல பதவியை புடிச்சுக்கிட்டு விடமானங்கானுவோம். 5 வருஷத்துல உயிரே போயிருது. அப்படி இருந்தும் கூட நானேங்கான் நிரந்தரங்கிறான். மீன் சுற்றி அங்கெல்லாம் இருக்கு, சாமிகிட்ட எல்லாம் இருக்கு. எந்த பயிர்களுக்கு தெரியுது? ஆனா நம்ம அவரை ஏன் இன்னைக்கு எல்லாரும் வணங்குறோம்? ஸ்ரீராமனை ஏன் வணங்குறோம்? போய் காட்டுக்கு போ, காட்டுக்கு போன்னு சொல்லாலும் பரவாயில்ல. கடைசியில என்ன சொன்னாரு அந்த அம்மா சொல்லிட்டு, மன்னவன் தான் உத்தரவு. அப்ப அவர் சொன்னாரா, மன்னவன் பணி என்றாயில் நுண்பணி மறுப்பனோ, பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றவாறு, மின் ஒளிர் காணகம் இன்றே போடுகின்றேன் விடையும் போட்டிருக்கார். பதவியை தூக்கி எஞ்சிட்டாரு எங்க அவதாய ராமன். விழாவில் ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை மதுரை மாவட்ட பொறுப்பாளர் மங்களமுருகன், துணைத் தலைவர் ராஜசேகரன், RSS பொறுப்பாளர் மகேஷ், விஸ்வ இந்து பரிஷத் மாநில நிர்வாகிகள் சுதாகர், ஸ்ரீனிவாசன், கோவிந்தராஜன், கோட்ட பொறுப்பாளர் பாண்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.